வணக்கம் நண்பர்களே. நாம் அடுத்து எந்த சிறுகதை ஆசிரியர் பற்றி பார்க்க போகிறோன்னா வல்லிக்கண்ணன் தான். இந்த வல்லிக்கண்ணன் 12/11/1920 பிறந்திருக்காரு. 9/11/2006 இறந்திருக்காரு. இவருடைய இயற்பெயர் பார்த்திங்கன்னா ராசு கிருஷ்ணசாமி. இவருடைய சிறப்பு சிறுகதைகள் நூல் தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை 2002ஆம் ஆண்டிற்கான விருதை பெற்றிருக்கு. ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றன அப்படிங்கிற வார்த்தைக்கு சொந்தக்காரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த வல்லிக்கண்ணன் தான். இவருடைய முதல் சிறுகதை சந்திரகாந்த கல் சிறுகதை தொகுதி. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டியக்காரி, பெரிய மனுஷி, கவிதை வாழ்வு, தத்துவ தரிசனம், கல்யாணி, ஆண் சிங்கம், வாழ விரும்பியவன், இதெல்லாமே அவருடைய சிறுகதை தொகுதிகள். நாவல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவ மல்லிகா, வசந்தம் மலர்ந்தது, விடிவெள்ளி, அன்னக்கிளி, வீடும் வெளியும், சகுந்தலா, நினைவுச்சரம், செவ்வானம், குஞ்சலாடு, சுதந்திர பறவைகள், இதெல்லாம் நாவல்கள். ஆய்வு நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புது கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும், ஒய்யாரி, டால்ஸ்டாய் கதைகள், மத்தாப்பு சுந்தரி, ராதை சிரித்தால் விடியுமா, இதெல்லாம் இவருடைய நாடகங்கள். நன்றி.